ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான 3 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃப்ரீ ஏஇபிஎஸ் ஐடி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், ஏஇபிஎஸ் ஐடினா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ஏஇபிஎஸ் ஐடினா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு தகவலை ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் சேனல். இது போல் நிறைய அப்டேட்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. லைக் கொடுங்க, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ண. ஓகேவா, அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற மாதிரி ஏஇபிஎஸ் அப்படிங்கிறது ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற திட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிஸ்டம். இது மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆதார் நம்பர் மூலமாக நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், மணி வித்ட்ரா பண்ணலாம். ஓகேவா, அண்ட் நம்ம இதில் ஐடி என்ன ஐடி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமருக்கு இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு ஷாப் ஆரம்பிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஷாப்பை அப்கிரேட் பண்ணலாம். அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது இந்த ஏஇபிஎஸ் சர்வீஸும் அவங்க கடையில் வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆதார் கார்டு மூலமாகவே நீங்கள் அதுக்கான பேமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் இதுக்கு கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு பர்டிகுலர் கமிஷனும் கொடுப்பாங்க. அண்ட் இது போல் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ஏஇபிஎஸ் சைடில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆதார் மூலமாக பணம் எடுத்துக்கலாம், பேலன்ஸ் செக் பண்ணலாம், மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணலாம். சொல்லப்போனால் ஒரு சின்ன மினி பேங்க் மாதிரியே உங்களோட கடையை நீங்கள் ஆக்ட் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் இதுக்காக அண்ட் பயோமெட்ரிக் டிவைஸ் அண்ட் ஏடிஎம் டிவைஸ் எல்லாம் தேவைப்படும். டேரெக்டாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணுற மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சர்வீஸ் இருக்குது. அப்புறம் ஏஇபிஎஸ் நான் சொன்ன மாதிரி அதில் நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணலாம், மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணலாம், பணம் வித்ட்ரா பண்ணலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எவ்வளோ வித்ட்ரா பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 10,000 வித்ட்ரா பண்ணலாம். இப்போ ஒரு கஸ்டமர் இருக்கார், அவர் ஆக்சிஸ் பேங்க் அண்ட் கனரா பேங்க் 2 பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஆக்சிஸ் பேங்க்லேருந்து ஒரு 10,000 எடுக்கலாம், கனரா பேங்க்லேருந்து ஒரு 10,000 எடுக்கலாம். அண்ட் இது போல் ஒரு நாளைக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஓகேவா, அது இந்த ஏஇபிஎஸ் மூலமாக நீங்கள் பண்ண முடியும். இதில் ஏஜென்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு சர்டன் கமிஷன் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்லேருந்தே கிடைக்கும். ஓகேவா, அண்ட் நீங்கள் உங்களுடைய கஸ்டமருக்கு இந்த சர்வீஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ உங்கள் கடைக்கு வந்து கஸ்டமர் நிறைய விசிட் பண்ண வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பில் பேமெண்ட் சர்வீஸ் இருக்குது. அப்புறம் இப்போது ட்ரெயின் டிக்கெட்டுக்கான ஆப்ஷன் வந்துருக்கு, ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் புக்கிங்கு, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா பில் பேமெண்ட் சர்வீஸ், இது போல் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஏஇபிஎஸ் ஐடி, இந்த ஸ்பைஸ் மணியோட ஏஇபிஎஸ் ஐடி ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். நீங்கள் ப்ராசஸிங்கான சின்ன அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா அண்ட் உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே ஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா அதுக்கடுத்து எதுவுமே பே பண்ண தேவையில்லை, ரெண்டல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அண்ட் இதில் ஃப்ரீ ஏடிஎம் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டுருக்கு. அண்ட் இன்னும் புது ஆப்ஷன் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மார்ச்சோட எண்ணில் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மார்ச் 13 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்ச் 31 ஓகேவா அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ப்ளஸ் இந்த ஐடி ஃப்ரீயாகவே கிடச்சிடும். அண்ட் இன்னும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு புதுசாக. அந்த பெனிஃபிட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த வீடியோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்பைஸ் மணியோட ஏஇபிஎஸ் ஐடி எதுக்கு, ஏஇபிஎஸ்சில் என்னெல்லாம் பண்ணலாம், ஸ்பைஸ் மணியில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு. உங்களுக்கு ஸ்பைஸ் மணியோட ஏஇபிஎஸ் ஐடி தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்டேட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா, அண்ட் இது போல் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு டெய்லி கொடுத்துருப்போம். உங்களுக்கு பிஸ்னஸ் வர நாங்கள் கூட உறுதுணையாக இருப்போம். ஓகேவா, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ அப்டேட்காக நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன்.